நாம் செய்ய போகிறது நெத்திலி கருவாடு குழம்பு. பொதுவாக கருவாட்டு குழம்புனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி கருவாட்டில் குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நாட்டு காய்கறி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. மொச்சக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இது போட்டு நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு இன்றைக்கும் சாப்பிடலாம், நாளைக்கும் சாப்பிடலாம், வச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெத்திலி கருவாடு ஒரு 100 கிராம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 முறை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டை 50 கிராம் அளவு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் எடுத்திருக்கேன். அதோட வடகம் சேர்த்து தாளிக்க போகிறேன். இந்த வடகம் சேர்த்து தாளித்தோம்னா இன்னும் இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 6-7 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தாளிக்க தேவையான பொருட்கள். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் இதற்கு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி அரைத்த விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம் அரைத்த விழுது, தக்காளி விழுது, 3 பச்சை மிளகாய் இதை போட்டு குழம்ப நல்லா கலந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தேவையானதை இங்கேயே இப்போவே சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. கருவாட்டு குழம்பு பொதுவாக சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி சட்டியில் குழம்பு வைக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்ச பின்னாடி இந்த வடகத்தை சேர்த்துக்கலாம். இந்த வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் இதை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட வேக வைத்த மொச்சையை சேர்த்துக்கலாம். குழம்ப இதில் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடுன்னு இல்லை, பொதுவாக எந்த கருவாடுனாலுமே இதே மெத்தடில் தான் நீங்கள் குழம்பு செய்யணும். கருவாடை சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நான் சாதத்தோட இந்த நெத்திலி மொச்சக்கொட்டை கலந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். அதற்கு சைடிஷாக துவரம்பருப்பு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இது என் சேனலில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கு துவையலோடு சேர்த்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பொட்டுக்கடலை துவையல் இல்லைனா துவரம்பருப்பு துவையல் எது வேணால் செஞ்சு இதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இதுபோல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.